விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விட்டமின் ஏ. அதால் என்ன நோய் பரவும்னா மாலைக்கண் நோய். அறிகுறி பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் கண்கள் வந்து சரியாக தெரியாது. விட்டமின் பி. விட்டமின் டி பார்த்திங்கன்னா பெரி நோய் வரும். இதுதான் நரம்பு பலவீனம் அடையும், அதாவது நரம்பு தளர்ச்சி மாதிரி ஆகிடும். உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும். விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்வி. இது வந்து பல்லுக்கிடையே வந்து இரத்த கசிவு ஏற்படும். விட்டமின் டி பார்த்திங்கன்னா ரிக்கெட்ஸ் நோய் வரும், அதாவது பலவீனமான எளிதில் வளையக்கூடிய எலும்பு. அது வயசானுச்சுன்னா எலும்புலாம் சீக்கிரம் வளைஞ்சு போகும்ல, அந்த மாதிரி நோய்கள்லாம் வரும் விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா. விட்டமின் இ. விட்டமின் இ வந்து பார்த்திங்கன்னா மலட்டத்தன்மைன்னு சொல்லுவாங்க. நரம்பு வந்து பலவீனம் அடையும், மங்கலான கண் பார்வை, மலட்டத்தன்மை. சரிங்களா, இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடும் உடம்புல ஃபுல்லாக. விட்டமின் கே பார்த்திங்கன்னா பலவீனமான எலும்புகள், பற்கள் போன்றவை வந்து ரொம்ப பலவீனம் இல்லாமல் போயிடும். ஸோ இதால் வந்து சின்னதாக அடிபட்டுச்சுன்னா கூட ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுன்னா நிற்காது, போய்கிட்டே இருக்கும். அடுத்து இங்கே பாருங்களேன், நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக விட்டமின் சி காணப்படுகிறது.